அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோல இருக்கிற பர்சன் நானு, அவங்க வந்து மினிஸ்டர் கிடையாது. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பர்சனுக்கு சொல்றேன், we are already taking necessary action. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து மலேசியன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. அண்ட் இது வந்து என்னோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ மட்டும் தான், நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இதுதான் என்னோட போலீஸ் ரிப்போர்ட். அதனால தான் நான் ரொம்ப லேட்டாக இந்த வீடியோ செய்கிற காரணம். நான் ஐ ஜஸ்ட் டிட் அ போலீஸ் ரிப்போர்ட் பிகாஸ் இந்த 2 நாளாக வந்து ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து இட் லிட்டரலி காஸ்ட் மீ சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். எனக்கு தெரியல அந்த வீடியோவில் வந்து என்ன தப்பாக இருந்துச்சுன்னு. ஐ வாஸ் ஜஸ்ட் கெட்டிங் டவுன் ஃப்ரம் மை கார் அண்ட் தென் நான் வந்து கோயிங் டு மை ஒர்க். அது ஒரு பர்சன் வந்து எடுத்து ஒரு அமைச்சர், இந்தியாவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் நினைக்கிறேன், அவங்கள ரிலேட்டட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட காரணம் வந்து அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடலாமா அப்படின்ற ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் இருக்கிற பர்சன் நானு, அவங்க வந்து மினிஸ்டர் கிடையாது. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பர்சனுக்கு சொல்றேன், we are already taking necessary action. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து மலேசியன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த நெசசரி ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கோம். அண்ட் செகண்ட் திங், அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விச் இஸ் நான் அந்த வீடியோல இருந்தது. அந்த வீடியோவில் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ண பேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த வீடியோலேருந்து அந்த பிக்சரை எடுத்து ட்ரோல் பண்ணவங்களா இருக்கட்டும், நான் பார்த்த நிறைய வீடியோ வந்து பேட் வீடியோஸ், பேட் எடிட்டில் போட்டி அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் லெட் மீ டெல் யூ சம்திங், இட் டிட் நாட் பிரேக் மீ. நான் வந்து டவுன் ஆகல. எஸ், ஐ வாஸ் டிப்ரெஸ்ட். நான் ரொம்ப பயந்த ஒரு விஷயம், இந்த வீடியோ வைரலாகி என்ன ஆக போதும் அப்படின்ட்டுன்னு. பட் என் கூட இருந்தவங்க, விச் இஸ் மை சிப்ளிங், மை பார்ட்னர், மை ஃபேமிலி, தே மேட் இட் வெரி சிம்பிள். நீ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது ஒன் தப்பு கிடையாது, யூ டிட் நாட் டூ எனிதிங் ராங்ட்டு. அண்ட் செகண்ட், அந்த வீடியோவில் வந்து இன்அப்ரோப்ரியேட்டாக ட்ரெஸ் பண்ணிக்க, டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. நான் என்ன அப்படி அதில் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் பிகாஸ் ஐம் வேரிங் அ ஷார்ட் ட்ரெஸ். எஸ், நான் வேலைக்கு போகிறேன், நான் வந்து ரிஷாவில் வேலை செய்கிறேன். ஸோ டெஃபினெட்லி நான் வேலைக்கு போகிறப்ப நான் அதுக்கு ஏற்றபடி தான் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ தயவுசெய்து நீ இந்த சட்டை போட்டதுனால தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க. நான் அங்கே வேற டையை போட்டிருந்தா கூட அவங்க ஸ்டில் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. பிகாஸ் தே வர் மென்ட், அந்த வீடியோ வந்து எனக்கு மென்ட் பண்ண கிடையாது, வேற ஆளுக்கு மென்ட் பண்ண வீடியோ. ஸோ ஸ்டாப் என்ன அதில் அட்டாக் பண்ணுறதை நிப்பாட்டுங்க, அவங்களும் அதில் அட்டாக் பண்ணுறது பாட்டுங்க. பிகாஸ் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிடையாது, நான் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஏன்னா இட் ஆல்ரெடி வெண்ட் வைரல். நியூஸ் சேனல், ஐ சா நியூஸ் சேனல், இன்ஃப்ளூயன்சஸ் அக்கௌண்ட், நான் நிறைய அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டேன், அவங்க போஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். விச் இஸ் இதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணி அந்த வீடியோ எடுக்க சொல்லி ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு. ஐ எம் மூவிங் ஆன். நான் வந்து இந்த விஷயத்தை வந்து மூவ் ஆன் பண்ணுறேன். பிகாஸ் ஐம் ஆல்ரெடி டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் இஷ்யூ சைலண்ட்லி. நான் அதோட அப்டேட் எதையுமே நான் சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் அது எனக்கு பிடிக்கல. நான் என்னோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஒன்று செய்யணும்னு நினச்சேன், விச் ஹவ் ஆல்ரெடி டன். இதுதான் என்னோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ. நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஐம் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஆக்சுவலி ரீச் அவுட் டு மீ. நான் இன்னும் வரைக்கும் நிறைய பேருக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணலை. சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிப்ளை பண்ணுறப்ப என்னோட மென்டலி நான் டிப்ரெஸ்ட் ஆகிறேன். ஃபர்ஸ்ட் நான் அது ஜோக்காக, ரொம்ப பெரிய ஜோக்காக எடுத்துக்கிட்டேன். நான் எப்படி சொல்கிறது, என்னடா இது அப்படின்ற எடுத்துக்கிட்டேன். பட் அது சீரியஸாக எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸா அப்படின்ற ஒரு தாட் எனக்கு. பட் தேங்க்ஸ், நிறைய பேர் வந்து கிளாரிஃபை வீடியோ போட்டிருந்தீங்க. லைக் இல்லை இது வந்து வேற அமைச்சர், அந்த மினிஸ்டர் கிடையாது அப்படின்ட்டுன்னு. அண்ட் லெட் மீ டெல் யூ சம்திங், அந்த ரெலவென்ட் டீமும் already aware of this situation and they have reached out to me and they are already working on this. And நானும் மலேசியன் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி இந்த வேலையை இதோட நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் ஏன் மலேசியன் போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் தான் வைரல் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து நான் சொன்னேன், ஐம் மலேசியன்.
ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது ஐஸோ நிறைய பேர் ஸ்டில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸ்டில் நிறைய அக்கௌண்ட் அந்த வீடியோ கிரியேட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டு தான் இருக்கீங்க. நான் அதை ஐம் நாட் கோன் டேக் இட் டு மை செல்ஃப். அவ்வளோதான் நினைக்கிறேன். என்னோட எண்ட்லேருந்து கிளாரிஃபிகேஷன் வீடியோ. இதுக்கப்புறம் நான் கிளாரிஃபிகேஷன் வீடியோ செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ.